ஜில்லு தாங்க முடியல போல ஓடுறான். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா ஹாய். ஓகே கைஸ், நாம் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா வால்பாறை 7th ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்பாறைக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ பொள்ளாச்சி டு ஆலியார் டு வால்பாறை, ஓகேங்களா? ஸோ வந்து வாங்க இந்த வீடியோவில் நம்ம வால்பாறை வியூஸ் எப்படி இருக்குது, போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போது ஆலியார் வந்துட்டோம் கைஸ். ஸோ ஆலியார் வீடியோ நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ சேனலில் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பார்த்தீங்கன்னா இப்போது ஆலியார் கிராஸ் பண்ணி நாங்கள் வந்துவிட்டோம். பட் போகிற வழியிலே எங்களுக்கு சரியான பசி. மதியானம் நாங்கள் சாப்பிடல. ஸோ ஓகே, போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாஸ்ட்டு கடையே இதுதான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடுவில் வால்பாறை போகிற வரைக்குமே கடை இருக்காது. ஸோ சரி ஓகே, இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியிலே ஒரு மீன் கடையில் நிப்பாட்டினோம் கைஸ். ஸோ அங்கே சாப்பாடு சூப்பராகவே இருந்துச்சு. நார்மல் கடை தான், பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ளே போய் வந்தோடனே அண்ணன் இலையெல்லாம் விரிச்சிட்டாரு. வச்சோடனே டக்குன்னு எல்லோரும் 4 அதுவும் இலையை கலவிட்டு தென் பார்த்தீங்கன்னா பொரியல், அப்பளம் இதெல்லாமே வச்சு எங்களுக்கு கொடுத்தாங்க. ஃபுல் மீல்ஸ் தான், அன்லிமிட்டெடு. பட் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் பெருசாக உங்களுக்கு இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு மீன் குழம்பு, சாம்பார், ரசம், அவ்வளோதான் இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கைஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பசியில் எங்களுக்கு எல்லாமே டேஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது, அது வேறு. ஓகே கைஸ், வாங்க அப்புறம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வறுத்த மீனோட சாப்பிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்கள் டிக்கெட் கவுண்டரில் இங்கே டிக்கெட் எடுக்கணும் வால்பாறை போகிறதுக்கு. ஸோ மாப்பிள்ளை எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் செம க்ரீனியாக இருந்துச்சு. போகிற வழியிலே அங்கே பார்த்திங்கன்னா ஆலியார், இங்கேருந்து ஆலியார் டேம் தெரியும். போன டைம் வந்து நாங்கள் ஆலியார் டேம்லேருந்து இங்கே பார்த்துருந்தோம். இப்போது வால்பாறையில் போகிற வழியிலேருந்து ஆலியார் டேம் போகிறோம். வியூஸ் நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த பிளேஸில் நின்று ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகும்போது ஒரு பிளேஸில் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து தான் போனோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் நாங்கள் ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம், ஓகேங்களா கைஸ்? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலும். நான் பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைக்கில் போகிறேன். அதனால் அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த ஜில்லுன்னு காற்றும் அப்படியே மேலே ஏற அப்படியே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்பவே குளிர்ச்சு. அது மாதிரி கிளைமேட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த க்ரீனியாக இருந்துச்சு எல்லாமே. பர்டிகுலராக இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆமாம் ஆமாம், கீழே இருந்து பார்க்கும்போதே மேலே அந்த ரோடு வந்து அப்படியே அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன அருவியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். நிறையா கேப்சர் பண்ணல, பட் இதுவே வீடியோ லென்த்து வந்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பைக்கில் எல்லோரும் போங்க, சூப்பராக இருக்குது. கிளைமேட்க்கும் அப்படி மெதுவாக போகிறக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து ஹில்ஸு காரில் போகிறதோட பைக்கில் போங்க. அப்போ தான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சூப்பராகவே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம். ஆமாம், ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அதுவும் நான் அட்டாச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும் பாருங்கள். பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. அப்படி போகிற வழியில் சாப்பிட்டுட்டே அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சா. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த இடம்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆமாம், இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நீங்களுமே இந்த வால்பாறை சைடு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு. செம்ம ஸ்பாட்டு. ஆனால் இந்த இடத்துலலாம் நிறைய பேர் டீயை பிரித்து போட்டுட்ருப்பாங்க. அவங்க யாருமே காணல இந்த டைம். பொங்கலுக்கு லீவுக்கு போயிருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்கப்பா, அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்து பர்டிகுலர் ஒரு பிளேஸ் இருக்காது. நீங்கள் போகிற வழியை எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுற மாதிரி உண்டான பிளேஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஜியில் வந்து இந்த கூழாங்கல் ஆறு அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியிலையும் இந்த பிளேஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி க்ரீனியாக இந்த விளம்பரத்துக்குலாம் வரும்ல, மில்க் மிஸ்ட்டுக்கு எல்லாம் விளம்பரத்துக்குலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. பசுமாடோட சேர்த்து பார்க்குறதுக்கு பிளேஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா போகிற வழி எல்லாமே வந்து அந்த ஜில்னஸோட நல்லா என்ஜாய் பண்ணோம். அது சொல்லும்போது எங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோன்னு தோணுது. பட் ஆனால் எங்களுக்கு போகும்போது அது மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இல்லையா? ஆமாம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா கூழாங்கலாறு வழியில் அப்படியே போயிட்டே இருந்தோம். போகும்போது அங்கே பார்த்திங்கன்னா நான் பிஃபோர் மேரேஜ் ஒரு டைம் போயிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. அப்போ அங்கே போகலான்னு சொன்னப்போ எல்லோரும் அங்கே போயிட்டுருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே பியூராக தெரிஞ்சிச்சு. நம்ம காலெல்லாம் அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சு அவ்வளோ பியூராக பார்ப்பீங்க. இப்போ வீடியோ பார்ப்பாங்கல்ல, பார்க்கட்டும். ஓகேவா? வீடியோ பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோ தான் வந்துருக்கு. ஹாய் ஆமாக்கா இங்கே வா ஆனுமே கழட்டிக்குதோ இங்கே வந்திருக்கியா? இங்கே தான் தனியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கல்லாம் இருக்குல்ல நிறையா, இந்த கல் இருக்கிற இடத்துல தண்ணியாக இருக்குமாமா. பட் ஆனால் இப்போ தண்ணி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நல்லா இருக்குது பிளேஸு. பாங் பாங் பாங். சில்லு சில்லுன்று இங்கெல்லாம் ஆக்சுவலாக தண்ணியாக இருக்குமா கைஸ் ஃபுல்லாக. ஆனால் இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு இருந்தால் மட்டும்தான் வருது. ஆ கூலிங்காக இருக்காக்கு. तू भी जाती? तू भी जाती की पापा? पापा जाती? जा जा अम्मी कहना जा. जा तो जाए नहीं उंग बार सुमी. பரவாயில்ல உட்காந்துக்கிட்டா. ஜில்லு தாங்க முடியல போல ஓடுறான். செம செம சூப்பர். டன் போல் ஆந்தே டன். என்ன பண்றீங்க? Tataka butaka. Hey tataka butaka. Kod dalma. Patata dalma. Dalma. Patata dal. हाय बोले. हाय बोल. अंदर हाय बोल. बोल दली. जल्दी जाएगी हां. कौन कैसे रखा? ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு.
ஸோ ஆக்சுவலாக வந்து லைட்டாக இப்போ இருட்ட போகுது. ஸோ நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then பாய் ஃப்ரம் யாசின் ஹாசிரா. ஸோ எல்லாருக்கும் பாய் பாய். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.